இன்றைய பேச்சாளர் நமது கனடாவிலிருந்து கவிந்திரா அவர்கள் கல்வி மேம்பாடே நமது இரு கண்கள் மிக அற்புதமான தலைப்புல அற்புதமான மருந்துகளை தெரிவு செய்த டாக்டர் பாணி அவர்களுக்கும் வேலையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்க பேச்சை தொடங்கலாம் ஐயா. நன்றி 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 எல்லாத்துக்கும். டாக்டர் பாணியை எனக்கு அறிமுகம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி. ரேகோ அவர்களும் ஒரு சின்ன காணொலி எனக்காக அறிமுகம் போட்டிருந்தாரு, அவருக்கும் நன்றி. ஸோ என்னோட அறிமுகத்தை கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக நான் தலைப்புக்குள்ளேயே போயிடுறேன் நான். ஸோ என்னோட தலைப்பு இன்னைக்கு லேர்னிங் எஃபெக்டிவ்லி அண்ட் எஜுகேஷன் ஃபார் த ஃபியூச்சர். அதாவது திறம்பட கற்றல், அது தொடர்ந்து மற்றும் எதிர்கால கல்வி, இதை நம்ம பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குயிக்கா என்ன சொல்லலாம்னா, எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தப்ப ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க, வெற்றி பெற்றேன் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா ஜஸ்ட் ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வாழ்க்கையில ரெண்டும் வெற்றியும் இருந்துச்சு, இறக்கமும் இருந்துச்சு. அதுல சேகரிச்ச அனுபவத்தை தான் நான் இங்க பகிர்ந்து கொள்ள போறேன். குறிப்பா இறக்கத்தில் வரும்போது நம்ம எப்படி அதுல இருந்து மீண்டு வரலாம், எப்படி கத்துக்கலாம்னு சொல்றதுல இருந்து தான் நிறைய நான் கத்துக்கிட்டேன். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னா, எப்படி ஆழமாக புரியுதலாம், கற்றவை when you learn எப்படி ஆழமா நீங்க புரியலாம். அப்புறம் கற்றுக்கொண்டதை எப்படி தக்க கொண்டு வைக்கலாம். அப்புறம் எப்படி கற்றதே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்ப கொஞ்சம் கத்துட்டு இருக்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா எப்படி இன்னும் 10 டைம்ஸ் பண்ணலாம். அப்புறம் எதிர்கால சிறந்த துறைகள்லாம் எதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நாலாவது பாணி சார் அவர் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டாரு. இது நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வருங்கால மாணவர்களுக்குலாம், இதையும் சேர்த்து பேசுங்கன்னு சொன்னாரு. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கேட்கலாம், இது ஏன் இப்போ கட்டுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காலங்காலமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க கல்விக்கான, நம்ம சமூகமே கல்விக்காக ரொம்ப வலியுறுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ ஏன் அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க சிலதெல்லாம் பார்க்கலாம். உலகம் மாறுது எல்லாம் தெரியும். அதுல பண ஆதிக்கம் ரொம்ப குறைஞ்சுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, நான் வாட்டி வேலை செய்தப்ப அந்த நிறுவனத்தோட வருமானம் 10% தான் அவங்களோட தொழிலாளிக்கு போனுச்சு. இப்போ நான் இப்ப செய்யற நிறுவனத்துல 80% ஆஃப் த வருமானம் சம்பளத்துக்கு தான் போகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, சுந்தர் பிச்சை ஒருத்தர் மட்டுமே கூகுளோட வருமானத்துல 4% சம்பளம் எடுக்கிறாரு. அப்படின்னா முந்திலுக்கும் இப்போதைக்கும் ரொம்ப மாறுது. யாரு முந்தி செல்வந்தர்கிட்ட தான் திறனாளிகள்லாம் தேடி போனாங்க. இப்ப செல்வந்தர்கள் அவங்களோட செல்வத்தை தக்க வைக்க திறனாளிகள் தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அதோட மாற்றம். அதே மாதிரி வளங்களும் ரொம்ப குறைந்து கொண்டு வருது. மலேசியா ஒரு எக்ஸாம்பிள் இந்த படாவி டைம்ஸ் 2004 2005 டைம்லலாம் ஒரு 40% பெட்ரோனாஸ் தான் கொடுத்துருந்துச்சு மலேசியாவோட வருமானத்தை. இப்ப கடைசியா இப்போ பட்ஜெட் தாக்கப்பட்டப்ப 25% 24% தான் போயிட்டு இருக்கு. முதுவாவே அது இறங்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்ப நம்ம இன்னும் வளர்ச்சிக்கான இன்னும் ஒரு பணக்கார நாடாகிறதுக்கு மனித வளர்ச்சியில தான் நம்ம நம்பி இருக்கோம். ஸோ அதனால கற்றல் அது கூடயும் அதனாலயும் கற்றல் ரொம்ப அவசியமானது. இன்னொன்னு அது சொல்ல போனா இப்ப ஒரு குளோபலைஸ் வேர்ல்ட், அதுவும் கோவிட்க்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இப்ப ஒரு மலேசியா கம்பெனி ஆகட்டும், இல்ல ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி இல்லைன்னா அமெரிக்கன் கம்பெனி அங்க அந்த ஊர்ல தான் ஹையர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எங்க வேணாலும் ஹையர் பண்ணலாம். அப்ப அந்த டேலண்ட் பூல், மனித வள பூல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ். நம்ம தனிமைப்பட்டு காட்டணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்மளோட திறனை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ஆற்றல் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம கத்துக்கணும். எனக்கு கத்துருக்க ரேட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் கடைசியா சொல்ல போனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் சொல்றது பல வேலைகளை இப்போ ஆட்டோமேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நம்ம அப் டு ஸ்பீட் அப் டு டேட்டா இருக்கணும்னா நம்ம கத்துக்கொண்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றது. ஸோ அடுத்ததுக்கு போறேன். இன்னொன்று நான் இது முக்கியமா சொன்னேன், எப்படி கத்துக்கணும்னு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில சவால்கள்லாம் இருக்குன்னா நம்ம அதை கண்டறிஞ்சிக்கணும். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு வீல் சேர்ல இருக்கிறவங்கள போய் மேரட்டான் ஓடுன்னு சொன்னா அவர் ஒரு நாள் ஓட முடியாது. அவர் வீல் சேர்ல இருந்து நடந்து வரணும். அதுக்கான விஷயங்கள்லாம் அவர் பார்க்கணும். ஸோ அப்ப நம்மளுக்கு நம்ம மாணவர்களுக்கு இல்ல நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஏதாச்சும் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், ADHD டிஸ்லெக்ஸியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டறிஞ்சிட்டு அதுக்கான தீர்வு காணிட்டு அப்புறம் நம்ம கட்டுறதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா அப்ப நம்ம நினைக்கலாம், இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு பெர்மனன்டான குறையா இல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம். நான் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் நான் பார்த்தப்ப நிறைய வெள்ளைக்காரங்களா இருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா, நம்மளுக்கு பரிச்சயமானவங்களா யாருன்னா லீ குவான் யூ, ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர்,
அபிஷேக் பச்சன், ஐக்கியா ஃபவுண்டர், இந்த டைட்டனிக் ஜாஸ் படம் எடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், இவரெல்லாம் இவங்களுக்கெல்லாம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு ஃபெமிலியர்னா தாரே ஜமீன் பார்லன்னா இந்த பையனுக்கும் அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் தான் இருக்கும். அதோட சொல்லிக் கொடுக்கும் முறையை மாத்தினாங்க, அவர் நல்லா கத்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொன்று வந்து லேக் ஆஃப் கண்டிஷனிங் லேர்னிங். உடந்த இடம் இல்லைன்னா, இங்கே ஒரு ஒரு சரியான இடம் மேச நாக்கால் இல்லைன்னா நீங்கள் படிக்கிறப்ப வந்து டிவி வந்து ரொம்ப சத்தமாக இருக்கிறது, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு நல்ல படிக்கிறதுக்குன்னே ஒரு சிறந்த இடத்த கண்டுபிடிச்சி நீங்கள் படித்தா இந்த பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொல்றேன்னா, ஆழமான புரிதல். ஆழமான புரிதலுக்கு வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருக்காச்சும் இவர் தெரியும்னா நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் பிசிசிஸ்ட், அமெரிக்கால உள்ளவர். ஆனா இவர் என்ன சொல்லனா, அமெரிக்கா வல்லரசு ஆவணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இவராக தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து பிசிசிஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஆசிரியர். இப்ப நீங்க முன்னணி சயின்டிஸ்டோ பிசிசிஸ்டோ இன்ஜினியர்லாம் இப்ப நீங்க போய் அமெரிக்கால கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் இந்த துறைக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வந்து இவர் பேரை தான் உச்சரிப்பாங்க. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட சொல்லிக் கொடுக்கும் திறன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருவாரு. யாருக்குமே எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும். இவர் நோபல் பிரைஸ் வாங்கினது வந்து எலக்ட்ரோ தெர்மோடைனமிக்ஸ்ல. சொல்றதுக்கே அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஆனா நீங்க போய் யார் வேணாலும் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கீங்களா, இன்னைக்கு வந்து இந்த ஜூம் மீட்ல நீங்க போய் கூகுள்ல வந்து இவரோட நோபல் பிரைஸ் வின் பண்ண டாபிக் வந்து அவர் யூடியூப்ல பேசுவாரு. நீங்க போய் பாருங்க. யாருக்கு வேணாலும் அது புரியுற மாதிரி எல்லோருக்கும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் இவருக்காக. சோ நம்ம என்ன பண்ணலாம், அவரோட மெத்தடே நம்ம வந்து பாவிச்சு நம்ம கத்துக்கலாம். எப்படின்னா ஏதாச்சும் ஒரு தலைப்பை எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிட்டு இப்ப வந்து ஒரு சிறு வயசு பிள்ளைக்கோ ஒரு சிறுவனுக்கோ சிறுமிக்கோ வந்து அது எப்படி விளக்கலாம்னு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். யாராச்சும் உங்களுக்கு அங்க ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவங்களுக்கே விளக்கலாம் நீங்க. பட் இப்ப அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு சிறு வயசு பையனுக்கு நான் இதை வந்து இந்த ஒரு டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அவர் புரியுற மாதிரி நான் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை எப்படி நான் பண்ணுறதுன்னு. அப்ப நீங்க வந்து நீங்க சொல்ல வந்து நீங்க கடினமான சொற்களோ இல்ல ரொம்ப ரொம்ப நீட்டமான வாக்கியங்களோ நீங்க அமைச்சா அப்பனா அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஈஸியான உதாரணம் கொடுத்து அவங்களுக்கு விளக்கு தெரியலன்னா அந்த கான்செப்டை உங்களுக்கு இன்னும் முழுமையா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அது இன்னும் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்ப எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க திருப்பி அந்த ரிவ்யூ பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி திருப்பி நீங்க வந்து ரிட்ரேட் பண்றப்ப உங்களுக்கே அந்த அந்த தலைப்புக்கான புரிதல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபைன்மன் டெக்னிக் என்றாங்க. இப்போ வரைக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ எல்லாம் இதை தான் பாய்க்கிறாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்லைட் எண்ட்ல கொடுக்குறேன். இந்த ஸ்லைட்ஸை நான் வந்து எல்லாத்துக்கும் இது வந்து பப்ளிக்கான ஸ்லைட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கப்புறம். ஸோ அடுத்த முறை வந்து லேர்னிங் த்ரூ ஸ்டோரி டெல்லிங். இது வந்து நம்ம சமூகத்துக்கு வந்து ரொம்ப இறுக்கமான இது. ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து பாட்டி நிலால வடை சுட்டாங்கன்னா சொல்லி சாப்பிட்டோம். படுக்கப்பயோ கதையோட தான் நம்ம வந்து வாழ்ந்தோம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து புத்தகத்தில் படித்த பாடங்களோட திட்டங்களோட படத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னாலாம் நம்மளுக்கு வந்து அத்துப்படியா தெரியும். இப்போ படையப்பால யார் யார் கேரக்டர் என்னென்ன நடக்கும், அந்த மாட்டுக்கு வந்து சோப்பு கலர் பிடிக்காத லெவலுக்கு தெரியும். நம்மளுக்கு அழுவோக்கு பரிச்சயமா இருக்கும். நம்மளுக்கு கதை சொல்லி அவங்களுக்கு அப்படி அப்ப நம்ம அந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை எடுத்து நம்ம திருப்பியும் பாடத்திலே புகுத்திடலாம். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். அப்ப வந்து இப்ப நான் ஒரு சிறிய எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ஒரு பயிற்சி கொடுக்குறேன். இது நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், பயந்துராதீங்க. இது வந்து ஒரு சிஜாரா ரேண்டமான ஒரு சிஜாரா ஃபார்ம் 5 டெக்ஸ்ட் புக்ல இருந்து நான் எடுத்த ஒரு சாப்டரோட சம்மரி. இதுல குறிப்பா என்ன பார்க்கலாம்னா, இது வந்து புனுபான் பிரசுத்தம் தனமலை இதெல்லாம் விட்டுறலாம். இதுல வந்து அம்னோக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க 6 பேர் இருக்காங்க, அம்னோக்காரங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு சிறிய எக்ஸசைஸ். நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இது பார்த்துட்டு இதை நான் வேற ஸ்லைட் மாத்திடுறேன். மாத்திட்டோன்னா எத்தனை பேர் உங்களால வந்து இதை திருப்பி ரீகால் பண்ண முடியுது, எத்தனை பேரை சொல்றீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என் முறை ட்ரை பண்ணுவோம், எத்தனை பேர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் நான். இவர்கள் பேர் எழுதி வச்சுக்கிட்டு சொல்லாதீங்க ப்ளீஸ்.
ஐ திங்க் நான் கொடுத்த கால டைம் வந்து முடிஞ்சு விட்டது. ஸோ நான் வந்து மாத்திடுறேன் அந்த ஸ்லைட்டை. ஓகே, இப்போ யாராச்சும் சேட் இல்லைங்க இது மைக்கை ஆன் பண்ணி பேசலாம், இல்லைன்னா சேட்லயும் நீங்க வந்து உங்களோட பதில போடலாம். எனக்கு இங்க ஆக்சுவலி எனக்கு இங்க சேட் தெரியல. யாராச்சும் ஆன்சர் கொடுத்தாங்களா? சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் காட்ட முடியுமா? இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? சரி, இன்னொரு ஆமா, கொஞ்சம் I had some network issues sir. I was trying from 3:30. சரி, ஓகே, நான் திருப்பியும் ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே சார். ஆனா எழுதி வச்சுக்காம வந்து நீங்க மனப்பாடத்திலே பாருங்க. ஏன்னா உங்க எக்ஸாம் டைம்ல நீங்க எழுதி வச்சுக்க முடியாது. ஓகே, 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. என்ன பதில் கொடுக்கணும் கவின்றா? இங்க வந்து இங்க 6 பிரிட்டிஷ்காரங்களும் 3 அம்னோக்காரங்க பேரை வந்து ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும் சார். சரி சரி சரி. ஓகே, எடுத்துறேன். ஸ்லைட் எடுத்துறேன். ஓ கார்னர்னு ஒன்று தெரியுது, ஆன் ஜஃபார் தெரியுது, அப்துல் ரஹ்மான், மிகாட் யூனஸ், பெதர்சன், அப்புறம் மத்தெல்லாம் தெரியலப்பா. இது வந்து நம்ம ஸ்டோரி டெல்லிங் வேல நம்ம இதை செய்யலாம். இது வந்து அவங்க கற்பனைக்கு உகந்தது. நான் இது எப்படி செஞ்சேன்னு நான் சொல்றேன். எனக்கு வந்து மெகாட்னு வந்து ஸ்டாண்டர்ட் 2ல வந்து எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாரு. அவரும் நம்மளோட தேசத்தந்தையும் அப்துல் ரஹ்மானும் ஒரு காடியில வந்து என்ன காடி, மெக்லாரன்ஸ் வில்லியம்ஸ் காடியில ஏறி உட்காந்து ரொம்ப காடி ஆன் பண்ணி ரொம்ப ஃபாரா போறாங்களாம். ரொம்ப ஃபாரா போறாங்களாம். சரி, ரொம்ப ஃபாரா போறதுனால நடுவில் வந்து காடி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சான். அப்போ வந்து நம்ம தேசத்தந்தை என்ன சொல்றாரு, ஓ நம்மளுக்கு வந்து நியூ போல்ட் வேணும். அப்போ கேட்குறாங்க, நம்ம எங்கே போய் நியூ போல்ட் வாங்குறது? ஓ கார்னரில் இருக்கிற ஹார்ட்வேர் கடைக்கு போவோம்னாங்க. சரி, அந்த ஹார்ட்வேர் கடைக்கு போனோடனே அங்கே பார்த்தா ஒரே லைனாக நிற்கிதான். லைனை நின்றுட்டு, சரி லைனை தாண்டி முன்னுக்கு வந்து கடைக்காரர் கேட்குறாங்க, ஏன் இங்கே வந்தீங்க, வாட்ஸன்னு கேட்குறாரு கடைக்காரர். அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறேன், நம்மளுக்கு நியூ போல்ட் வேணும். இல்ல, அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்றாரு, நீங்க எல்லா கடவுளும் இங்க வந்தாலும் என்னால உங்களுக்கு நியூ போல்ட் கொடுக்க முடியாது. இப்போ இந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்டாண்டர்ட் 2 டீச்சர் மெகாட், அவரு தேசத்தந்தை அப்துல் ரஹ்மான் காடி ஆன் பண்ணி ரொம்ப ஃபாரா போறாங்க. அது ஆன் ஜஃபார். என்ன காடியில போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வில்லியம்ஸை எப்படி நீங்க புரிந்துக்கலாம், நீங்க பண்ணுங்க. எனக்கு F1 பிடிக்கும். ஸோ மெக்லாரன் வில்லியம்ஸ் வந்து ஒரு F1 காடி. ஸோ அதுக்கப்புறம் எங்க போறாங்க, என்ன நடக்குது, நடுவுல காடி கெட்ட போயிடுது. ஏன் கெட்டு போயிடுது, ஒரு நியூ போல்ட் வேணும். அப்ப நியூ பெல்ட் வாங்க எங்க போறாங்க, கார்னர்ல இருக்கிற ஹார்ட்வேர் கடைக்கு போறாங்க. கார்னர் வந்துட்டாரு, ஹார்ட்வேர் கடைக்கு போறாங்க. அந்த ஹார்ட்வேர் போட்டா லைனா நிக்குதுன்னா லைன் ஹேண்ட் வந்துட்டாரு. லைன் ஹேண்ட் வந்து லைனை தாண்டி போய் கேட்கிறாரு கடைக்காரரு, வாட்ஸான்னு கேட்கிறாரு, வதசன் வராரு. கடை கேட்டோடனே அப்புறம் வந்து அவங்க சொல்றாரு, அந்த கடைக்காரர் சொல்றாரு, நீங்க எல்லா கடவுளும் வந்தாலும் என்னால கொடுக்க முடியாதுன்றாரு. அப்ப காட் சாலும் இங்க வந்துட்டாரு. இப்படிதான் நான் இது பண்ணேன். இது 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான், உங்களோட கிரியேட்டிவிட்டியை தாண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கதையா நீங்க சொல்லி ஏத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேருங்கள்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து எங்க ரொம்ப பொருந்தும்னா, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, டாக்டர்லாம் படிக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த அந்த பாக்டீரியா பேருங்க, இந்த மாதிரிலாம் வந்து கதை சொல்லி தான் நிறைய இதை நான் வந்து நிறைய சொல்லியும் கேட்டிருக்கேன். என் வாழ்க்கையிலும் இதை நான் பொருட்படுத்திக்கிட்டேன். ஸோ இதுதான் அதோட பவர். ஓகேவா? எல்லாத்துக்கும் விளங்குனுச்சா? இந்த மாதிரி கதை சொல்லி அது இந்த கதையா இருக்கணும் இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி F1 காடி பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 2 டீச்சர் இருந்தாங்க. உங்களுக்கு இதெல்லாம் இந்த பேர்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? கார்னர் சில பேருக்கு வந்து டெர்மினேட்டர் ஃபேன்ஸுக்குலாம் வந்து அந்த கார்னர் அந்த பேர்ல இருந்து தெரியும்.
ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கதை எழுதிக்கலாம், நீங்க கதை ஆசிரியம் ஆயிக்கலாம், படிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ நான் அடுத்த ஸ்லைட்ஸ் போறேன். இப்போ வந்து நம்ம வந்து புரிதலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். இது 2 வழியில. ஒன்று வந்து ஃபேமன் டெக்னிக்ல, அப்புறம் இன்னொன்று வந்து கதை சொல்லும்படி நம்ம கத்துக்கிறதுல. இப்போ அடுத்தது வந்து நம்ம ரிட்டென்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம், கற்றுக்கொண்டதை எப்படி இன்னும் கூட நேரம் தக்க வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து இதுக்கான ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான புக் வந்து மேக் இட் ஸ்டிக்னு சொல்லி, இது வந்து பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்ல ரொம்ப நாளா இருந்துச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் காப்பிக்கு மேலே வித்துச்சு. அப்போ இந்த புக்கில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதோட முக்கியமான கருவை மட்டும் எடுத்து நான் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப படிக்கிறத வந்து நம்ம பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப இப்போ கில்லி ரீரிலீஸ் பண்ணிச்சு. அப்போ நீங்க தளபதி பார்த்தீங்கன்னா, இந்தியன் அகாடமி இஸ் அவர் அகாடமி, அவர் அகாடமி இஸ் த பெஸ்ட் அகாடமின்னு சொல்லி திரும்ப திரும்ப படிப்பாரு. அதை நீங்க பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக்கை வந்து கலரிங் புக்கை ஆக்காதீங்க. நானும் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை, நானும் இந்த இதை பண்ணியிருக்கேன். கண்ட மாதிரி எல்லா கலரும் எடுத்து எல்லாம் அடிச்சு அது வந்து கடைசியா அது கலரிங் புக்கை ஆக்குறது, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னா, அது வந்து ஒரு தவறான ஒரு உணர்வு நம்ம கொடுத்துருமா, நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இதை படிச்சுட்டோம்னு சொல்லி ஒரு உணர்வை கொடுத்துருமா. ஸோ இது ரெண்டுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு தவிர நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். ஆக்டிவ் ரீகால்னு சொல்றது அப்படி என்னன்னா, நீங்க வந்து இப்போ புக்கு படிக்கிறப்ப வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறது இருக்குல்ல, நீங்க புக்ல உள்ளதையே எடுத்து அப்படி நோட்ஸ் எழுதிடாதீங்க. நீங்க ஒரு பத்தி படிக்கிறீங்களா, அதை பத்தி படிச்சுட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் மாதிரி உங்களுக்கு எப்படி அதை வந்து சம்மரைஸ், எவ்வளோ கிரியேட்டிவா அவங்களால சம்மரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா நீங்க சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க ஏதாச்சும் அனாலஜி கொடுக்க முடியுமா, அப்ப அதையும் கொடுங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அதை வந்து புரிதலை வந்து இன்னும் அதோட ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம அது வந்து டெஸ்டிங். இப்போ வந்து ஒரு பத்தி படிச்சுட்டு வந்து எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இது கண்டிப்பா வந்து நான் அந்த சாப்டரே படிச்சுட்டு தான் நான் செய்வேன்னு சொல்லாதீங்க. நீங்க அந்த பத்தி படிச்சீங்களா, அதுக்கான கொஸ்டின்ஸ் நீங்க செஞ்சிருங்க. அப்படி ஓகே, லெட்ஸ் சே உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு படிக்கிறீங்க, அதுக்கான கொஸ்டின்ஸ் இல்லை. அப்ப நீங்களே யோசிங்க, என்னெல்லாமா கொஸ்டின்ஸா இருக்க முடியும், இதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், இது அப்படி நீங்களே யோசிச்சு நீங்களே கற்பனை பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல இந்த ஹோல் ஸ்பீச்ல நான் ஏதாச்சும் வந்து இஃப் யூ வாண்ட் டேக் ஒன் திங்னா இது ஒண்டி நான் ரொம்ப வலியுறுத்துவேன். நீங்க வந்து படிச்சோடனே இம்மீடியட்லி டெஸ்ட் பண்ணுங்க உங்களை. ஸோ இது வந்து ஹேவ் ப்ரூவன் மெனி இந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா மெனி ரிசர்ச் கேசஸ் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேற பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா, அந்த சில பேருக்கு வந்து படிச்சிருக்காங்க, நிறைய வாட்டி படிச்சிருக்காங்க, நிறைய பேர் ஹைலைட் பண்ணிருக்காங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்க. தி பெஸ்ட் ரிட்டென்ஷனுக்கான மெத்தட் வந்து உடனே டெஸ்ட் பண்ணோடனே படிச்சோடனே டெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து இன்டர்லீவ் லேர்னிங். இது கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம கவுண்டர் இன்ட்யூட்டிவா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னா, நானும் கொண்டு வந்து ஒரு வாரம் படிச்சோம்னா இன்னைக்கு பிசிக்ஸ், அடுத்த வாரம் ஃபுல்லாவே பயாலஜி. ஏன்னா பரிச்சை அடுத்து பயாலஜி படிச்சுன்னா பயாலஜி கொண்டு தான் படிக்கிறது. அது செய்யறது ரொம்ப தவறு. ரிட்டென்ஷனுக்கு அது உதவாதுன்றாங்க. எப்படின்னா, நீங்க மண்டே பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா டியூஸ்டே பயாலஜி படிங்க, வெனஸ்டே வந்து பிஎம் படிங்க, வந்து தேர்ஸ்டே வந்து இங்கிலீஷ் படிங்க, ஃப்ரைடே வந்து நீங்க வேற ஏதாச்சும் படிங்க, ஹிஸ்டரி படிங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பியும் மண்டேக்கு தான் நீங்க வந்து பிசிக்ஸ்க்கே வரீங்க. அப்படின்னு கேட்டாங்க, இப்போ மண்டே படிச்சது திருப்பியும் அடுத்த வாரம் தான் நம்ம பாக்குறோம், நம்ம மறந்துட மாட்டோமானா, சயின்டிபிக் வந்து அவங்க என்ன ரிசர்ச் சொல்லுதுன்னா, அந்த மாதிரி படிக்கிறப்பதான் வந்து ரிட்டென்ஷன் கூட நேரம் நிக்குது. ஸோ இது இன்னொரு மெத்தட். ஸோ இதுதான் அந்த புக்கோட வந்து ஒரு 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 சம்மரி. அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பண்ணிட்டோம். ஆழமான புரிதல் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிச்சதை எப்படி தக்க வைக்கலாம்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து படிச்சதே இப்போ வந்து கூட எப்படி கற்கலாம். இப்போ நம்ம முந்தி வந்து ஒரு 1 யூனிட் படிச்சுட்டு இருக்கோம், 2 டாபிக் படிக்கிறோம் ஒரு நாள்னா, இப்போ நம்ம எப்படி அதே 10 டாபிக் படிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இவர் வந்து ஆண்ட்ரூ ஹியூபர்மேன். இவர் ஜிம் எல்லாம் போய் ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. ஆனா இவர் ஜிம் பாய் இல்ல, இவர் வந்து ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். இது வந்து இப்ப நடக்கிற ரீசர்ச். இதெல்லாம் நான் சொல்றது வந்து காலங்காலமா இருக்கிற ரீசர்ச் பேப்பர்லாம் சொல்லல. இப்ப வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து உலகத்துல மிக சிறந்த யூனிவர்சிட்டியில ஒன்னானது. அது இப்ப நடக்கிற ரீசர்ச், எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு எல்லாத்துக்கும் பிளக் போட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம சொல்லுவோம் படிக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ரிலாக்ஸிங்கா என்ஜாயிங்கா இருக்கணும். அந்த மாதிரி அப்பதான் வந்து நமக்கு எளிதா புரியும். அப்பதான் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கத்துக்க முடியும். கத்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும்னு இவர் சொல்றாரு. அப்படி இல்ல, இவர் எப்படின்னா,
இவர் நம்ம போய் ஒரு ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர்ஸ் எப்படி ஓடுறோம், உயிரை கொடுத்து ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட் போயிடும்ல, அதே மாதிரி தான் அவரும் பண்ண சொல்றாரு. படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ், ரொம்ப ஹை லெவல் என்கேஜ்மெண்ட் இருக்க சொன்னாரு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்காது. அது ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ நீங்க ஃபோக்கஸ் வைக்கிறீங்களோ, அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து போட்டு பாக்குறாங்க. யாரெல்லாம் ஹையஸ்ட் லெவல் ஃபோக்கஸ்ல இருக்காங்களோ அவங்களோட பிரெயின் ஸ்கேன் எப்படி இருக்குன்னா, தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குமா, அப்படி லைட் ஆகுமா. அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போயிட்டு உடனே அதுக்கு இந்த நெக்ஸ்ட் 4 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட். அதை பத்தி நம்ம படிக்கவே கூடாது. நம்ம வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்துட்டு அதுக்கு முன்னாடியே நீங்க போய் படுத்துருங்க. போய் 20 நிமிஷம் படுத்துருங்க. இல்லைன்னா நீங்க ராத்திரி படிச்சுட்டு அன்னைக்கான ராத்திரி நீங்க படுத்து நாளைக்கு காலையில எந்திரிங்க. இதுதான் அந்த பெஸ்ட் வே டு லேர்ன்றாரு. இது வந்து இப்போ உள்ள நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ரீசர்ச் எல்லாம் சொல்லியிருக்கு. நிறைய பேரும் நம்மளுக்கு வந்து அனுபவத்திலே தெரியும். நம்ம படிச்சுட்டு படுத்தா அப்பதான் நம்மளோட லேர்னிங் எல்லாம் நல்லா உள்ளுக்கு போய் தங்கோன்னு. ஆனா இது வந்து ரீசர்ச் படியா இப்ப வந்து அவர் சொல்றாரு இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு. ஆனா அதுலயும் அவருக்கு வந்து இன்னொரு ரீசர்ச் வந்து இந்த ரீசர்ச்ல என்ன சொல்றதுன்னா, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நம்ம ஹை லெவல் ஆஃப் அலர்ட்னஸ் ஃபோக்கஸ்ல போய் படிக்கிறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா ரெஸ்ட், அதை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை, போய் அங்க இருக்கோம்ல, இதை வந்து இன்னும் வேகமா எக்ஸ்ப்ளோரேட் எப்படி பண்றதுன்னா, நம்ம படிச்சிட்டு இருக்கப்பயே வந்து லெட்ஸ் சே நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் படிக்கிறோம். 10 நிமிஷம் படிச்சோடனே நீங்க ஒரு 10 செகண்ட் எடுத்து ஒண்ணுமே பண்ணாதீங்க. போனை பார்க்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. சும்மா எதுவுமே யோசிக்காம இருங்க. அந்த 10 செகண்ட்ஸ், 5 நிமிஷம் படிக்கிறீங்களா, 10 செகண்ட் ஒன்றும் பண்ணாதீங்க. அடுத்த 5 நிமிஷம் படிக்கிறீங்களா, 10 செகண்ட் ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த 10 செகண்ட் வந்து ரெஸ்ட் கொடுக்குறீங்களே, இது வந்து நீங்க தூக்கத்துல என்ன பண்றீங்களோ, இந்த 8 மணி நேரம் தூங்குறீங்களே, அது என்ன பண்ணுதோ அதை வந்து அதே மாதிரி திருப்பி ரீப்ளே பண்ணுது பிரெயின்ல. ஸோ இதுதான் வந்து த லேட்டஸ்ட் ரிசர்ச் பை ஹியூமன். இது வந்து ரொம்ப பேர் வந்து இப்போ உள்ள யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ யூ ஸ்டடி 10 minutes or 5 minutes and then you rest for 10 seconds. அதுல வந்து அப்புறம் நான் நினைச்சேன், ஹியூமன் ஒண்டி தான் ரிசர்ச் பண்ண முடியுமா, நானும் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டாக்டர் பாணி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது வந்து பிரணயமாவும் ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் தான் அது. ஸோ நான் நம்ம ஏன் ரெஸ்ட் பண்ணோம், நம்ம வந்து பிரணயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ எனக்கும் வந்து ஐ கேன் டெல் யூ இஸ் த சேம், மேபி ஈவன் பெட்டர். அது எனக்கு வந்து எம்ஆர்ஐ எல்லாம் ஸ்கேன் வச்சு நான் பண்ணல, பட் அதை நான் சொல்ல முடியும். நான் படிச்சது வந்து இன்னும் ஐ கேன் ரிட்டைன் மோர். அப்ப அதையும் நான் சொல்லிக்கிறேன், அவர் ரிசர்ச் பண்ண நம்மளும் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரிசர்ச் வந்தா நீங்களும் பண்ணுங்க. நம்மலாம் ரிசர்ச் ஆளுங்களா ஆயிடலாம். அப்புறம் வந்து அவரோட என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு வந்து இது வந்து இதெல்லாம் வந்து அவரோட லேப்ல செய்யற ரீசர்ச். இப்ப எப்படின்னா 90 minutes அல்ட்ரேடியன் ரிதம்ல தான் இருக்குமா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி. ஒரு நாளைக்கு ரொம்ப ஹை அலர்ட்டா இருக்கும், அப்புறம் வந்து முதுவா வந்து நம்ம கொஞ்சம் சோர்ந்து போய் திருப்பியும் ஒரு 90 minutesக்கு அப்புறம் திருப்பியும் ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகுமா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் 90 minutesல வந்து அவங்களோட ஸ்டடிங்க ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 6 மணி நேரம் படித்தேன், 7 மணி நேரம் படித்தேன், அந்த மாதிரிலாம் வேணாம். அதுக்கான நீங்கள் எப்படின்னா, நீங்கள் முதல்ல சாப்பிட போனீங்கன்னா ஒரு வாய் சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பசி அடங்கும். 2வது வாய், 3வது வாய், 4வது வாய், 10வது வாய் போறப்ப 11வது வாய் வந்து அந்த உங்களோட பசியை போக்கும் தன்மையை ரொம்ப குறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்க வந்து 90 minutesக்குள்ளேயே எல்லாத்தையும் படிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்து அடுத்த வாட்டி நீங்க படிக்கிறதுனா, இல்லைன்னா நான் சொல்லுவேன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண வேணாம். 90 minutes எவ்ரிடே நீங்க பண்ணாலே நீங்க படிச்சதுக்கான இது போதும். ஏன்னா கன்சிஸ்டன்ட்லி நீங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் 90 minutes எவ்ரிடே பண்ணீங்கன்னாலே நீங்க வந்து ஒரு நாளைக்கு 6 hour 7 hour படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்காதவங்களுக்கு கம்பேர் பண்ணா நீங்க கண்டிப்பா இன்னும் வந்து இதாக தான் இருப்பீங்க. டெஃபினெட்லி மூவ் ஹெட்டா தான் இருப்பீங்க. இதுக்கான இன்னொரு வேற ரிசர்ச் இருக்கு, ஹியூமன் ரிசர்ச்னு இல்லை, வேற ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாரு. நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத ஒருத்தரையே எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செஸ் தெரியலையா, பேட்மிண்டன் தெரியலையா, என்ன தெரியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க 1 hour எவ்ரிடே 1 hour நீங்க 1 hour பயிற்சி செஞ்சாலே 1 hour நீங்க தெரியாம ஒண்ணுமே தெரியாத நிலையில இருந்து எவ்ரிடே 1 hour நீங்க செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்துல அவங்க அந்த நாட்டில் டாப் 5%ல போயிருவீங்களா நீங்க ஒரே வருஷத்துல 1 hour படிச்சாலே. ஸோ 6 hours தான் செய்யணும், 7 படிச்சுன்னா 90 minutes வந்து எப்படி இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 25 minutes படிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக், அப்புறம் இன்னொரு 25 minutes, அப்புறம் ஒரு 5 minutes பிரேக், அடுத்த 25 minutes, அதோட முடிஞ்சுது. நீங்க புக் எடுத்து வச்சிருங்க, அன்னைக்கான லேர்னிங் முடிஞ்சுது. இதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கான வந்து ஒரு பெனிஃபிட் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்படின்னா
எப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இது இல்லை ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா நீங்க வந்து அந்த சாப்பாடு எனர்ஜி அதை கொடுத்தல அதே யோசிக்கிறீங்க. நீங்க 10 வாய் சாப்பிட்டோன்னா 11 வாய்க்கும் 12வது வாய்க்கும் வாய்க்கான வந்து ஒரு இது இருக்காது. அது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிமினிஷிங் யூட்டிலிட்டின்னு. அப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த 10 செகண்ட் ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த 25 மினிட்ஸ்லேயே ஒரு பல வாட்டி இந்த 10 செகண்ட் ரெஸ்ட்டை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க, உள்ளுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 25 மினிட்ஸில் மேபி ஒரு 10 வாட்டியாச்சும் செய்யறது முயற்சி பண்ணுங்க இதில். ஸோ இதுதான் தற்போதைய நிலையில கட்டிங் ஏஜ்னு சொல்லுவாங்க. தற்போதைய ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. 90 மினிட்ஸ்ல நீங்க அந்த 90 மினிட்ஸை வந்து 25 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணப்பையும் வந்து அந்த 25 மினிட்ஸ்லயே 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதான் அவர் சொல்றாரு. வந்து இது ரொம்ப வலியுறுத்துறது என்னன்னா இந்த லேர்னிங்க்கு வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் ஃபோக்கஸ் இருக்கிறப்ப அதே லெவலுக்கான டிஸ்எங்கேஜ்மெண்ட், அதே லெவலுக்கான வந்து நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா இப்போ உள்ள நோபல் பிரைஸ் வாங்கின பிசிசிஸ்டோ இப்போ வந்து நாசால வேலை செய்யறவங்கலாம் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க நாய் கூட்டிட்டு வெளியே வாக் போயிடுவாங்க, இல்லைன்னா போய் ஜிம்முக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்படி தான் இருக்காங்க. அவங்க ஃபுல்லா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இது என்னோட நிறுவனத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த பெஸ்ட் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா வேலை செய்வாங்க 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாச்சும் போயிடுவாங்க, அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் கூட்டு போயிடுவாங்க, அப்புறம் திருப்பியும் வந்து வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் நான் திருப்பியும் வலியுறுத்துறேன், நம்ம வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி செய்யணும். அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியம், இது வந்து இந்த 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 90 மினிட்ஸ் சைக்கிள்ல வந்து ரொம்ப முக்கியம் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றது. ஃபோனு சரி நான் ஃபோனை சைலண்ட்ல வச்சிடறேன், என் ஃபோன் பக்கத்துல இருக்கட்டும், அப்படி ஃபோன் இருக்கிறதே வந்து ஒரு பக்கத்துல இருக்கிறதே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாரு ஹியூமன் பீயிங். அவர் எந்த லெவலுக்கு போறாருன்னா அவர் வேலை செய்யறப்ப அவர் ஃபோன் எடுத்து அவர் காடி வெளியில பார்க் பண்ணிருக்கலாம், அங்க காடியை ஃபோனை வச்சுட்டு வந்து வேலை செய்யறாங்க அந்த லெவலுக்கு. ஏன்னா ஃபோன் பக்கத்துல இருந்தாலே அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இன்னொன்று வந்து அது வந்து இந்த தலைமுறைக்கு வந்து எஸ்பெஷலி இந்த பீப்புள் இந்த ஜெனரேஷன் ஜீன்னு சொல்லுவாங்க, 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு அடிக்ஷன்றாங்க. அது ட்ரக்ஸ்க்கு எந்த லெவலுக்கான அடிக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி சோஷியல் மீடியா ஃபோன்லாம் ரொம்ப ஒரு பெரிய அடிக்ஷன் இருக்கு. அவங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஒரு தடையா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார் த 90 மினிட்ஸ் தான், ஒரு நாளைக்கு 90 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அந்த 90 மினிட்ஸ்க்கு ஃபோன் எடுத்து வெளியில் தூக்கி போட்டு இல்லை லாக் பண்ணியோ வச்சிருவோம். அப்படி நம்ம இல்லை நான் வேலை செய்யறதே கம்ப்யூட்டர்ல தான், இங்க இந்த மாதிரி குரோம்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி Chrome extensions for நீங்க அப்படி கூகுள் பண்ணாலே நிறைய உங்களுக்கு வந்து இது வரும், ஸோ நிறைய சஜஷன்ஸ் வரும். அப்போ நீங்க வந்து இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணலாம், அது எந்தெந்த சைட்லாம் வந்து பிளாக் பண்ண போறோம்னு சொன்னா அது பிளாக் பண்ணிடும். ஸோ இங்க நீங்க போயிட்டு இப்போதைக்கு அது கொஞ்சம் வேலை செய்யல, பட் அதுதான் நான் ஒன்று சொல்லுவேன். ஸோ உங்களோட இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டா இனிமேல் அந்த சைட்ஸ்க்கெலாம் நீங்கள் போகாமல் அதை பார்த்துக்கோம். அப்புறம் உங்களோட ஃபோன்லாம் எடுத்து தனியாக வச்சிருக்கு. இது வந்து இந்த 90 மினிட்ஸ் சைக்கிளில் செய்யறப்ப மட்டும் செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பயிற்சிக்கோங்க. இப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா, எத்தனை பேருக்கு இந்த டூல் பற்றி தெரியும், ChatGPT பற்றி? இதெல்லாம் பரிச்சயமான ஒரு டூலா? கை தூக்குறவங்க தூக்கலாம். இது வந்து யாருக்குமே பரிச்சயமா இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் உலகத்துல. இப்ப இது வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து இது என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு டெமோ கொடுக்குறேன் நான். இப்போ நீங்க இங்க போயிட்டு டீச் மீ சஜாரா Form 5 Chapter 1 போடுங்க. அது வந்து எல்லாமே கொடுத்துரும். அதே மாதிரி இன் மலேன்னு போடுங்க. இப்போ நான் வேலை செய்யறதுக்கும் வந்து ChatGPT தான் பார்க்குறேன். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரப்போ நம்மளுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாமன்னா அதை தான் பார்க்குறேன். இப்போ படிக்கிறதுக்கும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சொல்லணும்ல, நம்ம படித்தோடனே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷோ மீ சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் சாப்டர்.
இதுல என்ன பெஸ்ட்னா, இது தமிழ்லயும் செய்யும். இப்ப நான் மல்லேன்னு சொன்னேன்ல, நீங்க தமிழ்ல சொன்னா தமிழ், ஆனா அதுக்கான வந்து மொழி இது வந்து அது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பேடா இருக்கு. ஆனா இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இன்னும் போடும் பாருங்க, அதே கேள்வியை வந்து தமிழ்லயும் வரும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல இன்னொன்று நான் எடுத்துக்க சொன்னேன்னா, இந்த அவசியமா இந்த சேட் ஜிபிடி நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் கூகுளை வந்து இன்னும் சீக்கிரமா இன்னும் எஃபெக்டிவா கொடுக்கறதுக்கான ஒரு கருவி இது. ஸோ இது நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு ப்ராடக்ட். நீங்க என்ன வேணா கேட்கலாம், ரெஸ்யூமேஸை கேட்கலாம், இல்லை இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலான்னு கேட்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று புரியல, ஹவு டஸ் கம்பேஷன் ஒர்க், இது வந்து சயின்ஸ் புரியல எனக்கு, அது சொல்லும். உங்களுக்கு அது இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யலாம் நம்ம, மேக் இட் சிம்பிள்னு சொன்னா இன்னும் அதை எளிமைப்படுத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்ணோம். இது வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து பாணி சார் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டாரு, வந்து ப்ராமிசிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர், எதெல்லாம் வந்து எந்த துறைகள்லாம் நம்ம வந்து சிறந்ததா இருக்கும் எதிர்காலத்துக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போவோம், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர். இதுக்கான ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துட்றேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட மொழி வந்து கத்துறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது நம்மளோட அடையாளம். பட் என்னன்னா, நம்ம ஃபியூச்சருக்கு மனிதத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த மொழி ரொம்ப முக்கியம்னு மலேசியாவில் சொல்லுவாங்க, சீன மொழி கற்றுக்கிட்டது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னு. மேபி வந்து ஒரு இப்போதைக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸோ 5 இயர்ஸ்க்கு, ஆனால் ஒரு 20 இயர்ஸ்க்கோ 30 இயர்ஸ்க்கோ நீங்கள் எப்படி எந்த மொழி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொழியில முதல் இன்ஃபர்மேஷன் சேருது, ரீசர்ச்லாம் எங்கே சேருது, இன்டர்நெட் வந்து எந்த மொழியில இயங்குது. இன்டர்நெட்ல இப்போ முந்தையெல்லாம் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் டபுள்ஸ் எவ்ரி 10 இயர்ஸ்னா, ஒரு 60s ஒரு 50லயோ 60லயோ 70லயோ. இந்த 2000ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் உலகத்துல எல்லா நாலேஜும் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து டபுள் ஆகுது. 2024ல வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் டபுளிங் அட் த ரேட் ஆஃப் எவ்ரி 6 months. இந்த 6 monthsக்கும் அடுத்த 6 monthsக்கும் உலகத்துல உள்ள எல்லா நாலேஜும் இன்ஃபர்மேஷனும் டபுள் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டபுள் ஆகிட்டப்ப எந்த மொழியில டபுள் ஆகிட்டு இருக்குன்னா, 60 விழுக்காடு எல்லாம் இங்கிலீஷ்ல தான் நடந்துட்டு இருக்கு, இங்கிலீஷ்ல தான் டபுள் ஆகுது. ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியம். லைக் இதுதான் ஃபியூச்சர். நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் தமிழ்ல தான் நான் படிச்சு வந்துட்டு இருந்தேன், நம்மளுக்கு இங்கிலீஷ் அளவு வரல, எனக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, இப்போ நான் வந்து தமிழ் கற்றுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணிருக்கேன்னா, எனக்கு வந்து நான் ஒரு டாக்டர் பாணி சொன்ன மாதிரி எனக்கு வந்து அரசியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இருந்துச்சு, நான் யூடியூப் சேனல்ல போய் செய்திகள்லாம் பார்த்துட்டு யூடியூப் காமெண்ட்ல போய் எல்லாம் தமிழ்லாம் எழுதிட்டு இருக்கோம். அப்படி வாசி தான் நான் கத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும், மியூசிக் பிடிக்குமா, இங்கிலீஷ் மியூசிக் கேட்பீங்களா, ஸோ நீங்க அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சு உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அந்த மீடியம்ஸ் த்ரூ தட் மீடியம்ஸ் நீங்க கத்துக்கோங்க. இன்னொன்று வந்து இப்போதைக்கு நான் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூ பண்றேன், நிறைய பேர் வேலைக்கு என்ன பாக்குறேன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் மேபி அவங்க ஒரு டிக்டாக் ஜெனரேஷனா இருக்கலாம். ஏன்னா அவங்க படிக்காம இல்ல சும்மா ரீல்ஸ் பார்த்து வளர்ந்தனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடியாஸோ அவங்க சிந்தனைகளும் வந்து அவங்க வந்து சரியா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தி கேனாட் கம்யூனிகேட் வெரி வெல். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நம்ம பல வழிகள் இருக்கு, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இருக்கு, இல்லைன்னா நீங்க பேச இல்லை வேற ப்ரெசன்டேஷன் போய் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கு, அதை கொஞ்சம் நம்ம ஏத்துக்கிறது பெட்டர். இன்னொன்று வந்து எப்பயும் வந்து ஒரு மென்டர்ஷிப் வழிகாட்டியை நீங்க தேடிக்கோங்க. நிறைய பேர் அதுல சிறந்து இருப்பாங்க. அதுல வந்து அவங்க கிட்ட நீங்க ஒரு இமெயில் அனுப்பலாம், பேசலாம். ஏன்னா இவங்க எல்லாம் தயாரா தான் இருப்பாங்க பேசுறதுக்கு. நீங்க வந்து ஏன்னா ஒரு காடு இருக்குன்னா அங்க போய் அந்த காடு அழிச்சுதான் ரோடு போடணும் இல்லை, ஏற்கனவே ஒருத்தவங்க ரோடு போட்டாங்கன்னா அதுல ஈஸியா நம்ம நடந்து போயிடலாம். இது இன்னும் ஞாபகப்படுத்துக்கிறதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குன்னா, அர்ஜுனர் ஏகலைவன் இருக்காருல்ல, நீங்க அர்ஜுனாவே இருங்க. ஏகலைவன் இருக்கிறது ரிஸ்க், கட்டவர் எல்லாத்துக்காக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து அர்ஜுனாவே டோனச்சாரிய கிட்ட நீங்க கத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து திஸ் இஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஏன்னா உலகம் ரொம்ப வேகமா போகுது. நீங்க எல்லாமே உங்களால நீங்க கத்துக்கிட்டு நீங்க எல்லாம் கண்டறிந்து செய்யறது வந்து அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து உலகம் வந்து இப்போ வந்து ரொம்ப அன்ஸ்பெஷலைஸ்டான வேலைக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குறையுது. இன்னொன்று அதை ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க.
நீங்க வந்து ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த துறையில வந்து நீங்க போய் நிறைய துறையில நீங்க ஈடுபாடு காட்டலாம். பட் இவென்ச்சுவலி கடைசியில வந்து ஒரு துறையில வந்து நீங்க புலமை பெற்ற ட்ரை பண்ணுங்க. ஒரு நீங்க மொத ஒரு எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்க்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்னா தெரியாது. மேபி ஒரு 4 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய துறையை அதான் நானும் பண்ணேன். நிறைய துறையை ட்ரை பண்ணிட்டோம். எதுல உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு நாட்டம் இருக்குங்களோ அதுல வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை விட்டு ஸோ இதெல்லாம் வந்து நான் எந்த துறையும் நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லல. இந்த துறைகள்லாம் வந்து ஃபியூச்சர் வந்து பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் அதுல இன்னொன்னு நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஒரு துறையை எடுத்துக்கிட்டீங்க, அந்த துறையில நீங்க தான் இந்த டாப் இந்த வேர்ல்ட் ஆக போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிரைடல் தான் பிடிக்கும், நான் மேக்கப் பண்ண தான் எனக்கு பிடிக்கும்னா தாராளமா போங்க. தாராளமா போயிட்டு உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க யூ கேன் பி த டாப் 1% இந்த வேர்ல்ட் இந்த துறைன்னு வச்சுக்கோங்களேன். டசன்ட் மேட்டர். நீங்க வந்து ஒரு இது வந்து ரீசர்ச் பண்ணியே பார்க்கலாம். அந்த எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அது ஷெஃபா இருக்கட்டும், பிரைடலா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், அந்த டாப் 1% ஆளுங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வருமானம் ஏறக்குறை ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க என்ஜினியர் ஆகுனாதான் ரொம்ப சம்பாதிக்கலாம், இல்ல டாக்டர் ஆகுனாதான் ரொம்ப சம்பாதிக்கலாம்னு இல்லை. நீங்க ஒரு துறையில எடுத்துட்டு அதுல நீங்க பெஸ்ட் ஆயிட்டீங்கனாலே நீங்க வந்து அது ஹையஸ்ட் ஏர்னர் ஆயிருவீங்க. நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆகிதான் அது அவ்வளவு சம்பாதிக்க முடியும்லாம் இல்லை. பட் ஆனாலும் இந்த துறைகள் எல்லாம் வந்து வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இதுல வந்து சந்தேகமே இல்லை. எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்போ நீங்க வந்து இப்போ ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சம்பளம்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட எடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் 23, 24 வயசுலயே வந்து நீங்க சம்பளம் எடுக்கலாம். அதுல வந்து சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அதோட ஃபியூச்சர் எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஹெல்த் கேர் வந்து எங்கேயும் போறது இல்லை. ஹெல்த் கேர்லயும் நீங்க போகலாம். ஆனா வந்து இப்போ புதுசா வந்து முந்தையெல்லாம் இதை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து இதுக்கான எதிர்காலம் ரொம்பவே பிரைட்டாவே இருக்கு. எது கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், அதாவது வந்து ரைட்டிங், ஆக்டிங், டைரக்ஷன். இப்போ உங்க பிள்ளைங்களாம் நான் ஆக்டராக போறேன்னு சொன்னா நீங்க தாராளமா ஓகே டேரக்டர் போங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஸ்கோப் நிறைய வந்திருக்கு. ஏன்னா முந்தி வந்து சினிமா ஒண்டிதான் ஒரு இது. இப்போ வந்து ஓடிடி, நெட்ஃபிளிக்ஸ், லோக்கல் யூடியூப், ஈவன் டிக்டாக்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கான வந்து கமர்ஷியலைஸ் பண்ண வணிகப்படுத்துற தன்மை வந்து கூடியாயிடுச்சு. இன்னொன்னு கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் ஒண்டி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரிப்ளேஸ் பண்ணாத ஒரு ரொம்ப கடினமானது. நம்மளோட தாட்ஸ் ப்ராசஸ், நம்ம கதை எழுதுன திறன், இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஆர்டிஃபிஷியல் ரிப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதுல தாராளமா இருக்கு. சில பேர் ஓகே எனக்கு வந்து நார்மலான படிப்பு வர மாட்டேங்குது, பரவாயில்லைங்க. நான் திருப்பியும் அந்த மாதிரி தான் சொன்னேன். வீல் சேர்ல இருக்கிறவன படிடா இல்ல ஓடுங்க ப்ளீஸ், மேரட்டான் ஓடுங்கன்னா அவங்க முடியாது. உங்களுக்கு வரலைன்னா பரவாயில்ல, அது பண்ணவே வேணாம். வொகேஷனல் ஸ்டடீஸை போய் தேடுவாங்க. டிவேட் ப்ரோக்ராம்லாம் இருக்கு மலேசியால. இது வந்து நாடி போங்க. ஒன்று அது ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு காஸ்ட் இல்லை. இன்னொன்று இதுதான் வந்து டிமாண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பைப் இங்கே அடைச்சிக்கிச்சுன்னா நான் ஒரு பிளம்பரை கூப்பிடணும்னா அவரோட அவர்லி வேஜஸ் வந்து நான் என்ஜினியர் சம்பளம் எடுக்கிறதோட கூட. அதே மாதிரி தான் எலக்ட்ரிஷியன். இப்போ வந்து மலேசியாவில் நிறைய எலக்ட்ரிக் காடியெல்லாம் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி அங்கே சார்ஜிங் பாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, சோலார் பேனல்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. இந்த மாதிரி வேலைங்கள்லாம் வந்து வெரி ஹார்ட் டு பி ஆட்டோமேட்டட். ஒரு ரோபோட் இதை வந்து செஞ்சிட முடியாது. இது மனுஷனுக்கு தான் வேணும். ஸோ இது நீங்க தாராளமா போடலாம். இதுல வந்து ஒரு வாய்ப்பு ரொம்ப இருக்கு, சம்பாதிக்கிற தன்மையும் ரொம்ப இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி சொன்ன மாதிரி பெட்ரோல்ல இருந்து இருக்கிற நம்மளோட வருமானம் எல்லாம் ரொம்ப குறையுது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட், இதுலலாம் வந்து நல்லா இருக்கு. எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆசிரியர் துறைக்கு வந்து என்னைக்குமே ஃபியூச்சர் இருக்கு. விவசாயத்துல இருக்குன்னா விவசாயம் வந்து நம்ம இப்படி ட்ரெடிஷ்னலா எப்படி செஞ்சுட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லை. டெக்னாலஜி கலந்த விவசாயம், ஒரு அந்த அடுக்குமாடி விவசாயம், என்ன ஆட்டோமேட்டட் சென்சரை வச்சு இந்த மாதிரியான விவசாயத்தை வந்து ஃபியூச்சர் இருக்கு. இன்னொன்று வந்து இது வந்து மேலும் மேலும் வந்து இப்போ சைக்காலஜியும் மென்டல் ஹெல்த். முந்தி வந்து நம்மளுக்கு காயப்பட்டாதான் போய் டாக்டர் பார்ப்போம். மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் நம்ம. ஆனால் இப்போ அந்த புரிதல் வந்திருக்கு, அந்த மாற்றல் வந்திருக்கு. ஸோ சைக்காலஜிக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இப்போ கொடுக்குறாங்க. மலேசியால நடக்குது. ஸோ நீங்க இதுலயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். இதோட ஐ திங்க் நிறைவு காணுவோம். ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இதுதான் என்னோட இமெயில். என்ன சந்தேகமா இருந்தா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து கூகுள் டாக்ஸ்ல இருக்கு, நான் கொடுத்துட்டா இது எனி ஒன் கேன் எக்ஸஸ். நான் ஹியூமன் டெக்னிக், ஸ்டோரி டெல்லிங்கான எக்ஸாம்பிள், ஃபெய்ன்மென்ட் டெக்னிக், இதெல்லாம் வந்து நான்
இதுக்கான அதோட ரெஃபரன்ஸ்லாம் எங்கே எடுத்தேன்னு இங்கே நான் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் போய் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேட்கலாம் இப்போ. நன்றியா மிஸ்டர் கவின்.